வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த செக்ஸ் பிரியர்கள் ஓகேங்களா. இந்த செக்ஸ் பிரியர்கள் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஜென்ஸ் வந்துட்டு அது மாதிரி வந்துட்டு வந்து இருக்காங்க. ஏன் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அது அந்த ஒரு அந்த அடல்ட் ஏஜில் அந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்ட்டு ஒரு மனைவி வந்துட்டு வந்த அப்புறமாவும் அவங்க வந்துட்டு அந்த செக்ஸ் பிரியர்களாகவும் வந்துட்டு இருக்காங்கன்னா, அது யார் மேலே தப்புன்னா, அந்த பெண் மேலே தான் தப்பு. சரிங்களா? அந்த மனைவி மேலே தான் தப்பு. சரிங்களா? அந்த மனைவி அவங்கள அந்த மாதிரி வந்துட்டு செயல்பட வைக்கிறாங்க. ஓகேங்களா? எதுக்காக? அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த மாதிரி அவங்கள வந்து மாற்றுறாங்க. அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க. இப்போது இந்த மாதிரி ஆண்கள் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அது கொஞ்சம் காலத்துக்கு தான் அந்த ஒரு மயக்கத்தில் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. பெண்கள் வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு, இவங்க வந்துட்டு அதை விடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க எப்போ ஃபீல் பண்ணாங்களோ, அப்போ திரும்பவும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? என்ன இந்த மாதிரி சில பெண்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஆண்கள் வந்துட்டு இந்த மாதிரி பெண்கள்கிட்ட வந்து எப்படி வந்துட்டு அவங்க வந்து தற்காத்துக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கெஸ் பண்ண உடனே அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வேறு சிந்தனையில் அவங்களுடைய கவனத்தை வந்து மாற்றிக்கணும். புரியுதுங்களா? வேறு மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய கவனத்தை மாற்றி அவங்க வந்து செயல்படணும். அந்த மாதிரி செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பீங்க. சரிங்களா? சில அப்பாவி ஆண்கள் வந்துட்டு போய் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு லேடிஸ் கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி வந்து மாட்டி ரொம்ப வந்து சஃபர் ஆகிறாங்க இல்லைங்களா? அதனால தான் நான் சொல்கிறது. நீங்கள் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ண உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் யாரையும் திருத்தலாம் முடியாது. அவங்க பயங்கரமாக வந்துட்டு நடிப்பாங்க. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோலை நீங்கள் வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் நீங்கள் வந்துட்டு இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வேறு மாதிரி ஆன்மீக சிந்தனையோ இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து என்ன வேலை செய்கிறீங்களோ அதுலேயோ நான் சொல்ல புரியுங்களா? இந்த மாதிரி உங்களுடைய கவனத்தை வந்து நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து திசை மாற்றிக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் நீங்கள் இது செயல்பட நீங்கள் இது ஸ்டாப் பண்ணிங்கன்னா குடும்பம் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடும். நான் சொல்ல புரியுதுங்களா? நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் செயல்பட நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க ரொட்டீனாக அவங்களுக்கு அதையே தான் செய்வாங்க. அதே செய்தனால நீங்கள் அது வீட்டில் நீங்கள் வாழவே முடியாது. யார் ஜென்ஸு நீங்கள் வாழவே முடியாது. என்ன அந்த பெண்கள் வந்துட்டு வாழணுங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு எந்த மாதிரியான ட்ராமாக்கள் வந்துட்டு இப்போ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு ட்ராமாக்கள் வந்துட்டு வீட்டை வந்துட்டு நடந்துட்டுருக்கோம். பிள்ளைங்க வந்துட்டு சஃபர் ஆவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும். நன்றி.